ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல தானே போறோம், நீ ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டு பாத்தியா? என்னன்னு பார்க்காம போயிட்டே இருக்கீங்க? ஏண்டா உங்ககிட்ட நான் என்னடா சொல்லியிருக்கேன்? அப்படியே நீ என்ன வந்து பாக்குறதா இருந்தாலும் இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற சந்துக்குள்ள வந்து பாடுறா சொல்லியிருக்கேன். இப்படியே வீடு இருக்கிற ரோட்லயேடா வந்து என்னைய பாப்ப. உன்னைய பொண்டாட்டி பார்த்தாடா என் நிலைமை அவ்வளவுதான்டா. உனக்கு சொன்னா புரியாதாடா? ஏன் ஈசு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருடா. அப்புறம் கிடைக்கிற சோறு கிடைக்காது. போடா அந்த இல்லனே, கிளம்புறேனே, கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன். என்னது கல்யாண பத்திரிக்கையா? ஆமாண்ணே. யாரோட கல்யாண பத்திரிக்கை? என்னோட கல்யாண பத்திரிக்கை தானே. ஒரு நிமிஷம்ண்ணே. என்ன மருதமுத்து, கட்டுனா அந்த துளசியை தான் கட்டுவேன், இல்லனா காலம் பூரா மொட்டை பயிலாவே இருந்துருவேன்னு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுன. இப்ப என்னடா தட்டு பாலாம் பூவு வெத்தலை பாக்கலாம் வச்சு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கிற. என்னடா அந்த துளசி பிள்ளைய மறந்துட்டியா? அந்த பிள்ளைய மறந்துட்டு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்லு. துளசியை நான் மறப்பேன். ஏய் என்னடா பேசுற? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த துளசி பிள்ளைய மனசுலயே நினைச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா? ஏடா அப்படினாலும் அது இந்த பிள்ளைக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஐயோ அண்ணா, என்ன நான் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட யாருன்னு சொன்னது? என்ன இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம நீ இப்ப வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? துளசியை தானே. அப்படியா? ஆண்டவா, கண்ணை திறந்துட்டியே ஆண்டவா. என்ன பாதி பிரச்சனை இருந்து காப்பாத்திட்டியே ஆண்டவா. உனக்கு 1 லிட்டர் பால் வாங்கி ஊத்துற ஆண்டவா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. டேய் நிஜமாவோட சொல்ற, துளசியவா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்னடா அந்த பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? இல்லண்ணே. இல்லையா? ஏண்டா மருதமுத்து, என்ன அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேடா. இங்க பார், என்ன ஏதுங்கிறத தெளிவா இப்ப என்கிட்ட சொல்லு. அண்ணே சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? எப்படியோ துளசியை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வந்துருவீங்கிற நம்பிக்கையில அப்பா கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாரு. என்னது? ஏண்டா உனக்குத்தான் மூளை இல்லைன்னு நினைச்சேன், உங்க அப்பனுக்கும் மூளை இல்லையாடா? ஏண்டா என்னை இப்படி பாடாப்படுத்திருக்கே அப்பனும் மைனுமா? என்ன யோசிக்கிற? டேய் அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏண்டா இப்ப இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு என்னடா அவசரம்? அவசரம் இல்லனே, அவசியம். அவசியமா? அப்படி என்னடா அவசியம்? ஏடா நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேலதான் அந்த துளசி பிள்ளைய கண்டுபிடிக்கணும். ஏடா அந்த பிள்ளைய உடனே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா துளசி அம்மா கிட்ட பேசணும், அவங்க ஒத்துக்கிட்டு கல்யாண தேதியை குறிக்கணும். அதுக்கப்புறம் தாண்டா இந்த பத்திரிகையெல்லாம் அடிக்கணும். நீங்க என்னடா எடுத்த எடுப்புலயே கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களேடா. ஏடா உனக்கு உங்க அப்பாவுக்கு கல்யாண விஷயம்னா அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சாடா? இது 1000 காலத்து பயிருடா. டேய் போடா, முதல்ல அந்த துளசி பிள்ளையை தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அந்த பிள்ளையோட சம்மதத்தை வாங்கிட்டு மத்ததெல்லாம் முறைப்படி பண்ணுவோம். அண்ணே என்ன சொல்றீங்க? என்ன உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுமாடா? அண்ணே இல்லண்ணே, கல்யாண மண்டபத்தை புக் பண்ணியாச்சு, பத்திரிகையும் அடிச்சாச்சு. இப்ப மாத்த முடியாதுண்ணே. மாத்த முடியாது. கல்யாணத்தை அப்பா பாத்துப்பாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. நம்ம துளசியை தேடி கண்டுபிடிப்போம். வாங்கண்ணே, அன்னைக்கு போய் பத்திரிகை கொடுத்துட்டு வரோம். வாங்கண்ணே. இங்க வா இங்க வா. என்னண்ணே? என்னது ஈசு கிட்ட பத்திரிகை கொடுக்க போறியா? ஆமாண்ணே. உன்னை அப்படியே விட்டான்னு வைக்கி. ஏண்டா வேற வேலையே வேண்டாம்டா. இந்த கல்யாண பத்திரிகையோட ஒன்ன பார்த்தான்னு வையி, ஈசு ஒன்னைய குத்தி கொள்றத விட என்னைய குத்தி கொண்டுருவா. இங்க வர்றா, நீ பாட்டுக்கு அமைதி பூங்காவா இருக்கிற என் வாழ்க்கையில புயலையும் பூகம்பத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடாதா, நல்லா இருப்ப. அந்த பத்திரிகை என்கிட்ட குறா.
ஆனா அந்த சிறுவாபுரி முருகன் அருளால உங்க ஆசீர்வாதத்தால நீங்க தாலி எடுத்து கொடுத்து எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்கணும்னே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், தாலி எடுத்து கொடுக்கணுமா? உன்னைய காலி பண்ணிடுவேன்டா. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பத்திரிக்கை மட்டும் குர்ரா. அண்ணே தட்டை உங்களுக்கு ஒண்ணு விட்டேன், ஏன்டா உயிரை வாங்குற? குர்ரா போ. ஐயோ, சரிண்ணே, நம்ம அடுத்து எப்பனே சந்திக்கிறது? சந்திக்கிறதா சொல்றேன்டா. அண்ணே 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 இந்த பக்கம் போகணும்னே. இந்த பக்கம் நான் எதுக்கு வந்தேனே எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. திருப்பி நான் வீட்டுக்கு போனாதான் எனக்கு ஞாபகம் வரும் எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்னு. வாயை முடிக்கிட்டுடா. பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா? பத்திரிக்கை பழம். சரிண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. டேய். ஐயோ. அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுத்தாச்சு, கல்யாண மண்டபமும் புக் பண்ணியாச்சு. துளசிக்கு நமக்கு கல்யாணம்.